ஹலோ ஆல் வெல்கம். இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். எப்படி என்னோடய கிட்ட நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறாங்க, பட் ஸ்டில் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நாங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போயுமே ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீன் என்ன அப்படின்னா, ஹோம் ஒர்க் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கிளாஸ் ஒர்க்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிளாஸ் ஒர்க்கில் என்ன இருக்குது, ஹோம் ஒர்க் என்ன இருக்குது அப்படிங்கிறது கிளியராக மேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. கிட்ஸ் எழுதிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு டேவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடுது. ஹாலிடேவாக இருந்தால் கூட அதை வந்து நான் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எனக்கு இந்த ஆல்மனாக் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இது வந்து ஒரு வீக்கெண்ட், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ ஃப்ரைடே என்ன டார்கெட் அப்படின்னா, என்ன ஸ்டடி டைம் ஹோம் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் டார்கெட். ஸோ டேட் போட்டுட்டு மேக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் ஜஸ்ட்டு டைட்டில் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் மகிழ்குட்டியை எழுத சொல்லிடுவேன். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டைட்டில் வந்து நான் எழுதிடுவேன். ஏன்னா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டைட்டில் நான் எழுதிடுறேன். யூஸ்வலாக கிட்ஸ் வந்து பெருசாக அவங்களே டைட்டில் எழுதி அவங்களே ஹோம் ஒர்க் எழுதுறது தான் நல்லது. நம்பர் நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நேம்ஸ்லலாம் மகிழ் வந்து நல்லா ஸ்ட்ராங், ஆல்ரெடி எல்லாமே தெரியும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டைம் வந்து 5 ஆகவே இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதாவது 4:50க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 10 மினிட்ஸில் மேக்ஸ் ஹோம் ஒர்க் முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க் நாங்கள் மூவ் ஆயிடுறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய வீடியோ, ரொம்ப லாங் வீடியோ. பட் ஒரே வீடியோவாக கொடுத்தா ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரே சிங்கிள் வீடியோவாக கொடுத்துட்டேன். ஸோ இங்கிலீஷோட ஹோம் ஒர்க் வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம். காலம் மாதிரி செக்ரிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோம் ஒர்க் நோட்டில் ஒரே பேஜ்லேயே எழுதிக்குவாங்க. ஸோ இதில் ஒரு 15 வேர்ட்ஸ் இருக்குது லெசன் 1ல். லெசன் 2ல் ஒரு 12 வேர்ட்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி ஒரு ஆல்மோஸ்ட் வேர்ட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியும். பட் ஸ்டில் சில வேர்ட்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் ஹோம் ஒர்க் நோட் புக் எடுத்து அதில் வந்து நான் லைன்ஸ் போட்டு வச்சிடறேன். மீன்வைல் இந்த சைடு வந்து மகிழ்குட்டி நம்பர்ஸ் எழுதிட்டுருக்காங்க. ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம எவ்வளோ வேலை பார்க்க முடியுது அப்படிங்கிறது பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இந்த ஃப்ரைடே வந்து மகிழ்குட்டி ஹோம் ஒர்க் எழுத வைக்கிறது தான் எனக்கு ப்ரையாரிட்டி. இப்போ கரெக்டாக 5 o'clock ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 4:50க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேம்ஸ் மட்டும் எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போடுறாங்க. ஸோ கிட்ஸ் வந்து எழுதும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீ நம்பர் எழுதி தான் நம்பர் நேம் எழுதணும்னு சொல்ல மாட்டேன் நான். நீ எழுது, உனக்கு தெரியும்ல, நீ எழுது. எப்படியோ ஒன்று எனக்கு எழுதி முடிச்சின்னா ஓகே. நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக எழுது. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். நம்பர் பாருங்கள், 7 மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு நம்பராக போடுறாங்க. இதெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கோம்ல சின்ன பிள்ளையில். ஸோ அதனால் ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ப்ராப்பராக ஹோம் ஒர்க்கை நீ முடிக்கணும், எனக்கு அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ஹோம் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து படிக்கும்போது கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, இப்போ சொல்லிகிட்டே எழுதுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த 20 நம்பர்ஸையும் சொல்லிக்கிட்டே எழுதியிருக்காங்க ஸ்பெல்லிங்கோட. அப்போது வாய் ஒலண்டு போயிடும். கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும். ஸோ வாட்டர் பிரேக் மட்டும் கிடையாது, ஃபன் பிரேக்கும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ். இந்த பிரேக் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைங்கள வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்னா இந்த பிரேக்ஸ் கொடுத்தா தான் அவங்க படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அட் தி சேம் டைம் வந்து நம்ம ரொம்ப திட்டுறோம், ரொம்ப மிரட்டுறோம், படித்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ பண்ணால் தான் நம்மளோட பேச்சுக்கும் அங்கே மதிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் அங்கங்கே கிடக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஹோம் ஒர்க் முடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் நான் லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போட சொல்ல போகிறேன். ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு தான் சாப்பிட போகிறோம். பிகாஸ் அன்றைக்கி பசிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 5 ஆயிருக்கு. நான் டைமோடு உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் எவ்வளோ டைம் வந்து ரியலாகவே எங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து லெசன் 2 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க மேம். பட் நான் வந்து லெசன் 1 அண்ட் லெசன் 2 மேம் 2மே கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சி நான் 2மே எழுத வச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு தெரியும். பட் மகிழ்கிட்ட சொல்லும்போது எல்லாமே தான் எழுதிட்டு வர சொன்னாங்க. டிக்டேஷன் வேர்ட்ஸ் மேம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன். கேர்ஃபுல்க்கு கார்ஃபுல்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். சில வேர்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும். சில வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு. நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கார் ஃபால்னு எழுதுகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மல் தானே. கிட்ஸ் வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து யூகேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு பெரிய ட்ரான்சிஷன் இவங்களுக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ், டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஆகட்டும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகட்டும், ஒரு லெசன் முடித்து அதுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், கொஷின் அண்ட் ஆன்சர், சூஸ் த ரைட் ஆன்சர், ஆன்சர் தி ஃபாலோயிங், இது எல்லாமே புதுசு ரொம்ப.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் டைம் பார்த்துருப்பீங்க 5:10 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே 15 + 12 வேர்ட்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஃப்க்கும் டீக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அதுக்கெல்லாம் நான் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸ்லோவாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிக்கும் அப்படிங்கிறதுல எழுதுறது புரியுதா அவ்வளோதான். இப்போ கூட பிக்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டையுமே மாற்றி மாற்றி போடுவாங்க. பியும் டியும் மாற்றி மாற்றி போடுவாங்க. அது எல்லாமே ஃபைன். அது எல்லாமே போக போக அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். நம்ம வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தோம்னா மட்டும் போதும். அது எதுக்குமே வந்து நம்ம கார்னர் பண்ணுற மாதிரியோ திட்டுற மாதிரியோ மிரட்டுற மாதிரியோ பேசவே கூடாது. மெயினாகவே என்னென்னா நம்ம மிரட்டினோன்னா அவங்க படிக்க மாட்டாங்க, நம்ம திட்டினோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணி தான் படிக்க வைக்கணும். அதுதான் ஒரு மெயினான பாயிண்ட்டு. இப்போ ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, டைரியை சைன் போட்டு ஏற கட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு எனக்கு ஆல்மனாக் தேவையே படாது. மேம் என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்களோ, நான் அதெல்லாம் வச்சு அதில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே இந்த மிட்டர்முக்கு என்ன போர்ஷன் 2 லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண வைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. இப்போ வந்து ஒரு 4:10 to 4:30 டைம் இருந்துச்சு. அப்போ சாப்பாடு ஊட்டிட்டேன், டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனிக்ஸ் கிளாஸில் உட்காந்துட்டாங்க. மகிழ் ஃபோனிக்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது எனக்கு என்ன வேலை, சைட்லேயே ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு நானும் உட்காந்து நான் என்னோடய ஒர்க்கை பார்க்க போகிறேன். என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னா, மகிழ் வந்து ஃபோனிக்ஸ் கிளாஸில் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அங்கே ஒர்க் ஷீட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுற வேலை எனக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு 15-20 மினிட்ஸை நான் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நேத்திக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து படிக்க போகிறதுக்கு நான் கொஷின்ஸ் எல்லாமே எழுதி வைக்கணும். ஸோ மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெசனில் பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர், பிட்வீன் நம்பர்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு லெசனாக வந்திருக்கு. அண்ட் நம்பர் நேம்ஸ் வந்து அப் டு 100 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகிழ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். நம்பர் நேம்ஸில் எதுவுமே மிஸ்டேக் வராது. பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர், பிட்வீன் நம்பரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் எழுத வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் நான் எப்போ போட்டேன் அப்படின்னா, லீவில் நம்ம வெக்கேஷன் இருக்கோம்ல, அந்த டைம் நான் நம்பர் நேம்ஸ் எல்லாமே டீச் பண்ணிட்டேன். அப்போது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour மட்டும் அதெல்லாம் டீச் பண்ணனால இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ப்ரெஷர் இல்லை அவனுக்கும். இப்போ டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் வந்திருக்கா, இதில் இருந்து தான் நான் வந்து அவங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எழுதி கொடுக்க போகிறேன். லெஸர் தேன் கிரேட்டர் தானும் லாஸ்ட் இயர் மேம் வந்து crocodile வாயை திறந்துருக்கும் பிகர் நம்பர் சைடு அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கேட்டாலும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சூப்பராக எழுதிடுவாங்க. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத வைக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்பர்ஸ் நிறைய ஒரு 4-5 நம்பர்ஸ் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த நோட் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண நோட் அண்ட் உயிரெழுத்து மெய்யெழுத்து இதெல்லாம் எழுதி பார்த்த ஒரு நோட் புக். ஸோ இந்த நோட் புக் தான் நான் இன்னுமே யூஸ் பண்ணுறேன். பேப்பர்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதாத ஸ்பேஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஆக்குபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இந்த நோட் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக ஒரு நோட் போட்டு எழுதணும். பிகாஸ் மகிழ்க்கு வந்து இந்த நோட் புக் வந்து ரொம்ப க்ளம்ஸியாக தெரியுது. அவனுக்கு வந்து இது ஓகேவா இல்லை இந்த மாதிரி கச்சன்னு எழுதுறது. இப்போ பார்த்திங்கன்னா புக்லேயே 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அசெண்டிங் டிசெண்டிங்க்கு. ஆனால் நான் வந்து 5 நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ தட் அவனுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு நம்ம ஒரு பொசிஷன் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆல் கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 அதெல்லாம். ஸோ இது வந்து கான்செப்ட் வைஸ் அந்த நான் கொஞ்சம் நம்பர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். 1 2 3 5 8 9 தான் எழுதியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்றது ஸ்பெல்லிங் மாறும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 4ல் அப்படியே டிஹெச் போட்டால் 4th ஆயிரும். 5 வந்து 5த்துன்றதுக்கு FIFன்னு போடணும். FIVE FIFTHன்னு மாற்றணும். 8ம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி AGHT ஹெச் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். 9க்கு ஈயை தூக்கிட்டு NINTHன்னு போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நான் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் நேம்ஸ் எழுதணும். கார்டினல் நம்பர்ஸும் ஆர்டினல் நம்பர்ஸும் நம்பர் போட்டு தலைக்கு மேலே ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட வேர்டு எழுதணும். ஸோ இதுக்கு நான் நோட் புக்கில் எழுதிட்டேன். அடுத்தது ஃபில்லிங்ஸ் பிளாங்க்ஸும் மேட்ச் தி ஃபாலோவிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் குவிக் ட்ரில் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட ஸ்கூலில். நான் வந்து படிக்கும்போதெல்லாம் இதெல்லாம் எக்ஸசைசஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்க கொஷின்ஸ் கொஞ்சம் அவன் ஸ்ட்ராங்கு, கீழே இந்த அசெண்டிங் ஆர்டினல் இது மட்டும் அவன் வந்து கொஞ்சம் வீக். ஸோ அதனால் அதை வந்து நல்லா நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துக்குவேன் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் மட்டும்தான் வந்து புக்கில் இருக்குது. பட் நான் வந்து இன்னும் ஒரு 3 வந்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி 10 ones = 110ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் 10 ones = 110 எழுதணும். அதுக்கப்புறம் 75ல் எத்தனை 10s இருக்குது எத்தனை 1s இருக்குன்னு எழுதணும். ஸோ அது இதெல்லாமே எனக்கு தோன்ற கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்குவேன் என்னோடய ரஃப் நோட்டில். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அசெண்டிங் ஆர்டருக்கான கொஷின் மட்டும் தான் இருக்குது. பட் நான் வந்து
ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட்டு, பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ரெண்டுத்துக்குமே கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். அதே மாதிரி புக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டினலுக்கு மட்டும்தான் கொஷின் இருக்கும். நான் வந்து ஆர்டினல் கார்டினல் ரெண்டுத்துக்குமே கொஷின் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அசெண்டிங்கில் அவங்க டேஷ் கொடுத்துருந்தாங்க. பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்க வேர்டு. நான் அதையும் டேஷ் போட்டு கொஷினாக மாற்றிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு ரீட் பண்ணால் எப்படி ரீட் பண்ணாலும் ஆன்சர்ஸ் தெரியணும். அது வந்து கான்செப்ட் வைஸ் அவனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்காக தான் த நம்பர் விச் ஆர் யூஸ் டு டெல் த டேஷ் ஆஃப் சம்திங் ஆர் கால்ட் ஆர்டினல் நம்பர்ஸ்னு நான் கேட்டிருக்கேன். பட் ஸ்கூல் புக்கில் ஆர்டினல் தான் டேஷில் இருந்துச்சு. பொசிஷன் ஆஃப் சம்திங் அவங்களே கொடுத்துருப்பாங்க கொஷினில். அதாவது கொஷினை மாற்றி கொடுக்கும்போது அதை ரிப்பீட்டடாக அவங்க ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆன்சர்ஸ் எழுதணும். அந்த ஆன்சரோட ஆல்ஃபபெட்டை, அதாவது கிரேட்டர் தன் சிம்பிள் ஈ வரணும். இங்கே அவன் தப்பாக போட்டிருக்காங்க ஈக்குவல் டுன்னு. இப்போ இந்த ஈயை தூக்கி இங்கே இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். மேட்ச் தி ஃபாலோயிங் முன்னாடிலாம் வெறும் கோடு போட்டால் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுவே எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஆன்சர் எதுன்னு ஃபஸ்ட்டு ரைட் சைடு கண்டுபிடிச்சி அதோட ஆல்ஃபபெட்டை தூக்கி இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஸோ இதுக்கும் ப்ராக்டிஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்க கொஷின்ஸை தாண்டி நான் ஒரு 2 கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன். மகிழ்குட்டி கிளாஸ் முடிச்சுட்டு ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கேப்பில் நான் மேக்ஸ் ஃபுல்லாக நோட் புக்கில் எழுதிட்டேன், ரஃப் நோட்டில். இப்போது வந்து செகண்ட் லெசன் போகிறோம். ஃபஸ்ட் லெசன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக ஷேப்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து கர்வ்ட் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பற்றி கான்செப்ட், அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கொஷின்ஸும் நோட்டில் எழுதணுன்றது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 2D ஷேப்ஸ் அண்ட் 3D ஷேப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும், எத்தனை கார்னர்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் பாருங்கள் நம்பர் ஆஃப் சைட்ஸு, நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஷேப்பு, ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் 3D ஷேப்ஸ், அதுலேயும் பார்த்திங்கன்னா 5 ஷேப்ஸ் இருக்குது. அந்த ஷேப்ஸோட ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ண வைக்கணும். பிகாஸ் இதெல்லாம் புதுசாக படிக்கிறாங்க, அதனால் ஸ்பெல்லிங்ஸ் தெரியாது. ஸோ இதே மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரில்லில் பார்த்திங்கன்னா இன் அ ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ரெக்டாங்கிளோட ஸ்பெல்லிங் எங்களுக்கு தெரியாது. என்ன தான் வந்து கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஸ்பெல்லிங்கும் நம்மளை படிக்க வைக்கணும். இப்போ நான் இது எப்படி கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன் அ ரெக்டாங்கிளில் டேஷ் கொடுத்துருக்காங்களா, அதே டேஷ் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த்னு போட்டேன்னா. இப்போ இதே கொஷின் எப்படி மாற்றிருக்கேன், இன் ரெக்டாங்கிள் ஆன்சர் எழுதிட்டு ஆப்போசிட் சைட்ஸாக டேஷ் இன் லென்த். இப்போ ஈக்குவல் இன் லென்த்துன்னு அவன் எழுதணும். அதே மாதிரி தான் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன்னா டேஷ்ன்றது கொஷனில் கேட்டிருக்காங்க. நான் அதை எப்படி மாற்றிருக்கேன், இங்கே ஆல் சைட்ஸ் அவன் எழுதணும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன்னா ஸ்கொயர் அப்படிங்கிறது அவன். இது வந்து கான்செப்ட் வைஸ் அவனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இது மாதிரி நான் மாற்றி கேட்கும்போது அவன் தரவாயிடுவான், ஈஸி ஆகிடும் அவனுக்கு. பிளேன் ஃபிகர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் 2D ஆர் ஃப்ளாட் ஷேப்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் 10 வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் வந்து என்னென்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, மறந்துடுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்றி கொஷின்ஸ் கொடுத்து எழுத வைக்கும்போது நல்ல மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது இது ஃபுல்லாக ஆக்டிவிட்டி பேஸ்டு. இது நான் வந்து அவனுக்கு எழுத வைக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் பண்டில் கவுண்டிங், கலர் பண்ணுங்கள், எத்தனை ஷேப்ஸ் இருக்குன்றது கவுண்ட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறது தான். இது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். ஸோ இதுக்கெல்லாம் நான் இன்னும் ரஃப் நோட்டில் வந்து ட்ரா பண்ணி எதுவும் பண்ணல. ஸோ இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரைட் ஆல் பிளேன் ஃபிகர்ஸ் ஃப்ளாட் ஷேப்ஸ் 2D ஷேப்ஸ்னு சொன்னால் அவன் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள்ஸ், இது சர்க்கிள், ஓவல் அதெல்லாம் ஸ்பெல்லிங் எழுதணும். அதே மாதிரி சாலிட் ஷேப்ஸு 3D ஷேப்ஸ்க்கு அவன் வந்து ஸ்பெல்லிங் எழுதணும். இது வந்து நானாகவே கொடுத்துருக்க கொஷின். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் கொடுத்துட்டு இது வந்து புக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸசைஸும் நான் வந்து நோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மகிழ்க்கு வந்து கச்சன்னு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கொஞ்சம் இந்த நோட் புக் முடிஞ்சோடனே கொஞ்சம் கிளியராக நீட்டாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நோட் புக் போட்டு எழுத வைக்கணும் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக அவனுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவனுக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்றது எனக்கு புரியுது. பட் ஸ்டில் நோட் புக் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே எழுதியாச்சு 2 லெசனுமே. மகிழ்குட்டி எப்போ ஃப்ரீயோ இப்போ எழுதி பார்க்க வச்சோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து சப்ஜெக்ட் தரவாயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, கில்ட் ஃப்ரீயாக இருந்துடலாம் ஆஸ் அ பேரண்ட்டாக. இப்போது சாட்டர்டே வந்து 11:30. இது வரைக்குமே நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. 11:30க்கு எங்களுக்கு ஃபோனிக்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும் வீக்கெண்டில், ரைட்டாக. ஸோ சாட்டர்டே அவன் ஃபோனிக்ஸ் கிளாஸில் உட்காரும்போது எனக்கு என்ன வேலை அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். இப்போ மேக்ஸ் வந்து நேற்று ரஃப் நோட்டில் எழுதி முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கிலீஷ் எடுக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறதெல்லாம் சும்மா ஆக்டிவிட்டி பேஸ்டு தான். இது மகளுக்கு வந்து எழுதலாம் தேவையில்லை. நோட் புக்கில் கொஷின் கேட்கணுன்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு
கேட்டனாலே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேம்ஸ் தான். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. லெசன்ஸ் எல்லாம் தான் நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கணும். இதுதான் லெசன் 1 த சைக்கிள் ரேஸ். 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை. இந்த ஸ்டோரி வந்து நல்லா ஆல்ரெடி படித்தாச்சு. மேம் வந்து எப்படி நடத்துனாங்கன்னா 4 டேஸாக நடத்துனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துனாங்க பாட்டாக. அப்போது அன்னன்னைக்கு அந்த 4 டேஸுமே நாங்கள் வீட்டுக்கு வந்து படிச்சிட்டோம். அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க பசங்க. அப்போ அதை வச்சே எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. அதை வச்சு அப்பப்போவே ஸ்டோரிஸ் வந்து படிச்சிட்டோம். இந்த ஸ்டோரி மொத்தமாகவே நாங்கள் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சூஸ் தி ரைட் ஆன்சர் எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று தான் மேம் வந்து நடத்தியிருந்தாங்க. அது எல்லாமே பாஸ்ட் 2 வீக்ஸாக ஃபுல்லாகவே ரீட் பண்ணியாச்சு. இது வந்து பிக்சர் பார்த்து கலர்ஸ் எழுதுறது. இதுவுமே பிக்சரை காமிச்சிட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் கேட்க வேண்டியதான். இது நம்மளாவே கொஷின் கேட்டுக்கலாம். த ஸ்கை இஸ் இன் வாட் கலர் அப்படின்னு கேட்டால் அவங்க ஆன்சர் சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவுமே நம்ம நோட் புக்கில் எழுத தேவையில்லை. பட் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ அதனால் பிக்சரை காமிச்சு கேட்டுக்க வேண்டியதான். இது வந்து ஃபீலிங்ஸ். ஃபஸ்ட் லெசனில் பேசிக்காக வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறதும் ஒரு பார்ட். ஸோ இதுவுமே வந்து அவங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 to 4 டைம்ஸ் படித்தாச்சு. எப்படி படித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் நடத்தியிருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸசைஸை அன்னைக்கே ஈவினிங் வந்து படிச்சிடுறது. அப்போது நம்மளுக்கு இப்போ எத்தனை வாட்டி நாங்கள் படிச்சிருப்போம், ரிவைஸ் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்கள் எத்தனை வீக்கெண்டு வந்துச்சு. ஸோ அந்த எல்லா வீக்கெண்டுமே நாங்கள் ரிவைஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் எங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 2 எக்ஸசைஸ் தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்கெண்டு எங்களுக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் இருந்துச்சு. அது எல்லாமே டக்குன்னு ரிவைஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். வொவல்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணணும், வொவல்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இது எல்லாமே மகளுக்கு வந்து ஆல்ரெடி நல்லா தெரியும். ஏன்னா ஃபோனிக்ஸ் கிளாஸில் நிறைய வேர்ட்ஸ் ரெகுலராக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பேசிக்காக அந்த 3 letter வேர்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. அதனால் இது வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி பர்சனலாக என்னோடய பேர் என்ன, என்னோடய அம்மா அப்பா பேர் என்னன்றது தான் அந்த பேஜில் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இது செகண்ட் லெசன் ஸ்விங். இந்த போயம் மனப்பாடம் பண்ணணும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டோரி வந்து 5 to 6 டைம்ஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த பேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பேஜ். இதில் மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்களேன். முன்னெல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங் யூகேஜி வரைக்கும் வெறும் கோடு போட்டால் போதும் மேட்ச் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து அந்த நம்பரை எடுத்து இங்கே வந்து பர்ஃபெக்டாக எழுதணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஓகே இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று இந்த நம்பர் எடுத்து இங்கிட்ட எழுதணும், இல்லை ரைட் சைடில் இருக்கிற ஆல்ஃபபெட் எடுத்து லெஃப்ட் சைடில் காலம் ஏல எழுதணுன்ற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த கிளாக் வந்து மேம் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து எம்டியாகவே இருக்குது. இது எனக்கு டீச் பண்ணணுமா என்னங்கிறது தெரியல. மேம் கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரைமிங் வேர்டை ஜஸ்ட்டு ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸே ரைமிங் வேர்டு எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வேர்டோட ரைமிங் வேர்டு இந்த போயம்குள்ளே தான் இருக்குது. இப்போ கிட்ஸுக்கு இந்த போயம் நல்லா தெரிஞ்சால் இந்த ரைமிங் வேர்டு ஈஸியாக எழுதிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம மனப்பாடம் தான் பண்ணி விடணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த கொஷின்லாம் வருமா என்னங்கிறதே எனக்கு தெரியல. பட் இது வந்து அவேக்கு டே, இதை வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் ஆப்போசிட்ஸ் லோ ஹை, இது எல்லாமே ஆப்போசிட் எல்லாமே மகிழ்குட்டி பிக்சரோடு இருக்கிறனால ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவாங்க. இதை வேர்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரீட் பண்ணி அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ச் பண்ணணும். அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக அதோட மீனிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்தது இந்த லெசன்லேயும் பிக்சர் பார்த்து சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயே ஹெல்ப் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பிக்சர் பார்த்துட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுத வேண்டியதுதான் வேலை. இப்போ இது வந்து எக்ஸாமில் எப்படி கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஹெல்ப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களா, இல்லை வந்து கிட்ஸே வந்து பார்த்து எழுதணுமா, கண்டுபிடிச்சி வேர்ட்ஸ் எழுதணுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு எக்ஸாம் முடிஞ்சால் தான் எப்படி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். என்னோடய கடமை என்ன அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமையே சொல்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஸோ தட் சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் அந்த சாய்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்தா கூட அவன் எழுதிடணுன்ற மாதிரி கான்செப்டில். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து லாஸ்ட் இயரோட நோட் புக். ஸோ ஐஸ், சி, டங் டேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு சென்ஸ் ஆர்கன்ஸோட லெசன் எழுதியிருந்தேன். அதில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லெசனோட கொஷின் ஆன்சர்ஸை நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நம்பர் நேம்ஸ்லாம் லாஸ்ட் இயர் படித்தாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எழுதியிருந்து அவன் பென்சில் எழுதினதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் தான் கேப்பில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுதான் மகிழ் இஸ் நாட் ஓகே வித் திஸ், கொஞ்சம் நீட்டாக எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். எனக்கு வந்து பேப்பர் வேஸ்ட் பண்ண மனசு இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்படி கச்சன்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். போக மேபி வீடியோஸில் வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக நீட்டாக நான் எழுதியிருக்கிறத பார்ப்பீங்க சீக்கிரமே. ஸோ இது வந்து ஃப்ரெண்டு பற்றின இருந்த டாப்பிக்கும் அண்ட் பர்சனல் டாப்பிக்கும் அது ரெண்டும் எழுதிட்டேன். லெசன் 2க்கு வந்து நான் இனிமேல் தான் எழுத போகிறேன் கொஷின்ஸ் எல்லாமே. ஏன்னா லெசன் 1 வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அப்போவே கொஷின்ஸ் எழுதி வச்சிட்டேன். ஆன்சர்ஸ் மட்டும் மகிழ் எழுதியிருந்ததை எரேஸ்
எரேஸ் பண்ணி எகெயின் எழுத கொடுத்துடலாம். பட் லெசன் 2 வந்து நான் அப்போ தான் கொஷின்ஸ் எல்லாமே எழுதினேன். அன்னைக்கு மகிழ் வந்து ஃபோனிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிலீஷ் கொஷின்ஸு லெசன் 2ஓடது நான் வந்து எழுதிட்டுருக்கேன். இங்கே வந்து 3 தான் ரைமிங் வேர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் எத்தனை எழுதியிருக்கேன் பாருங்கள், 6 எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். ஃபோனிக்ஸ் கிளாஸ் இன்னுமுமே முடியல. அதுக்குள்ளே நான் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இவிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டேன். இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் லெசன் 1 அண்ட் லெசன் 2 ஃபுல்லாக நடத்திட்டாங்க. லெசன் 1 வந்து திங்ஸ் அரவுண்ட் அஸ், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட மிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் படிக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் படிப்பு ரிலேட்டடாக எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியல அப்படின்னா, இல்லை நாங்கள் எப்படி படிக்கிறோன்ற பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. பிகாஸ் இதே பேட்டர்ன் தான் நீங்கள் 10th போனாலும் 12th போனாலும் கிட்ஸுக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் இதே பேட்டர்னில் தான் படித்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கேன். ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட் மட்டும் இல்லை, காலேஜ்லேயும் நான் டிஸ்டிங்ஷன் அண்ட் ஆல்சோ நான் கேம்பஸ்லேயும் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி ஐடி கம்பெனியில் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து மகிழ்குட்டிக்கு ரெகுலராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டான ஒர்க்கிங் மெத்தட் நீங்கள் ரெகுலராக விலாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து மாங்குன்னு படிக்க மாட்டோம், கொஞ்சம் நேரம் தான் படிப்போம். பட் இந்த மெத்தடில் படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் நேரமே போதும். மகிழ்குட்டி விளையாடவும் செய்வாங்க. நாங்கள் வெளியிலையும் போவோம் எவ்ரி வீக். அண்ட் வீட்லேயும் வந்து பீட்சா, பேன் கேக் அது இதுன்னு நிறைய செஞ்சும் மகிழ்குட்டியோட சேர்ந்து குக்கி செய்கிறது, பீட்சா செய்கிறதுன்னு செய்வோம். அண்ட் ஆல்சோ மகிழ்குட்டியை வந்து லெகோ பில்டிங் பிளாக் செய்கிறதுல அவன் ஸ்பெஷலைஸ்டு. ஸோ அதுக்கு அவனை வீடியோஸும் எடுப்போம். இது இல்லாமல் யூடியூப் வீடியோஸும் எடுக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், படிக்கவும் வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவன் எல்லா காம்படிஷன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் ஸ்கூலில் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ரீசன் இந்த மெத்தட் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெசன் 1 ஆஃப் இவிஎஸ் வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை தான் நான் வந்து திருப்பி எரேஸ் பண்ணிவிட்டு இதையே திருப்பி கொடுக்க போகிறேன் அவனுக்கு எழுதுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பெனில் எழுதாமல் பென்சிலில் எழுதிட்டு இருந்தேன். பென்சில் எழுதுறது எனக்கு வந்து கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பென்னுக்கே ஷிஃப்ட் ஆகிடலான்னு சொல்லிவிட்டு பால் பாயிண்ட் பென்னு பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா இவங்க நடத்துகிற வேகத்துக்கும் இவங்களுக்கு இருக்கிற போர்ஷன்ஸ்க்கும் நிறைய லெட்டு தேவைப்படும். அதுக்கு வந்து 10 ரூபா கொடுத்தா வாங்கினா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக நான் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஃபோனிக்ஸ் கிளாஸ் இன்னும் போயிட்டுருக்கு. மகிழ்குட்டி வந்து எல்லாம் படிச்சுட்ருக்காங்க அங்கே. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், லெசன் 1ஓட கொஷின்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு லெசன் 2ஓட கொஷின்ஸும் ஃபுல்லாக எழுதி வைக்க போகிறேன். இப்போது இவிஎஸ் கொஷின்ஸ் எழுதியாச்சு, இங்கிலீஷ் கொஷின்ஸ் எழுதியாச்சு, மேக்ஸ் கொஷின்ஸும் எழுதியாச்சு. சாட்டர்டே ஆஃப்டர் ஃபோனிக்ஸ் கிளாஸை நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 ஹவருக்கு மேலே கம்பல்சரியாக படிக்கிறதுக்கு உட்காரவே மாட்டோம். கிட்ஸால் அதுக்கு மேலே உட்கார முடியாது. அண்ட் கான்ஸ்டன்ட் பிரேக்ஸும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது ரியல் ஃபுட்டேஜஸ் பாருங்கள். இப்போ வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் இவிஎஸ். இப்போ நம்ம மேத்ஸ்ல क्वेश्चंस ஃபுல்லா எழுதி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ என்னன்னா மேத்ஸ் வந்து இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே வந்து மேத்ஸ் பண்ணிக்கலாம். மேத்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபாஸ்டா முடிச்சிருவாங்க. சோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த அசெண்டிங் டிசெண்டிங் அந்த क्वेश्चंस படிக்கிறது, ஆர்டினல் கார்டினல் நம்பர்ஸ் இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சோ அதனால அது வந்து நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒர்க் இல்ல, நான் போ தேவையில்லை. இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டால் இருக்கு. சோ அதனால இன்னைக்கு வந்து ரீடிங் ஹோம்வொர்க், அதாவது லெசன்ஸ், போயம் இதெல்லாம் முடிச்சிட்டு அதோட இங்கிலீஷும் இவிஎஸ்லயும் தான் லெசன் மட்டும் கேட்பேன். மீனிங் கேட்பேன். லெசன்ஸும் அதோட எக்ஸசைஸ் எங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைங்க. எங்க அம்மா அதோட மீனிங்கோட சொல்லிட்டு சொல்லணும்னு எங்க அம்மா திட்டுறாங்க. எதோட மீனிங் எங்க அம்மாவை திட்டுங்க, அப்பதான் எங்க அம்மாவுக்கு தெரியும். எல்லாமே இப்ப இந்த கான்செப்ட்னா ஃபுல்லா மீனிங்கோட படிச்சீங்கன்னா தான் ஈஸியா உனக்கு புரியும். இல்ல அம்மா போய் சொல்றாங்க, நீங்க கேட்காதீங்க. அம்மா போய் சொல்றாங்க, கேட்காதீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு லெசன் எடுத்தா அந்த லெசன்ஸ்ல மீனிங் புரிஞ்சாதானே நல்லது. வெறுமனே மக்கடிச்சு என்ன பிரயோஜனம்? வெறும் அவன் என்ன எப்படி கேக்குறானா, அந்த fill in the blanks மட்டும் பின்னாடி இருக்கும்ல, சோ இந்த எக்ஸசைசஸ் மட்டும் இருக்கும்ல, சோ இது மட்டும் கேளுங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்றான். நான் என்ன சொல்றேன், 2 லெசன் தான் இப்ப மிட் டர்ம்க்கு கொடுத்திருக்காங்க எக்ஸாம். அந்த 2 லெசனையும் ஃபுல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டோம்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏற்கனவே படிச்சது தானே இது, ஏற்கனவே 5-6 வாட்டி படிச்சிட்டோம்ல. சோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்க அம்மா மேல உட சொல்லுங்க ப்ளீஸ். இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், இங்க வா சரி. ஓகே, சோ we see many things around us. நம்மள சுத்தி நிறைய திங்ஸ் இருக்கு. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், soil, rock, mountain, sun, moon, stars,
are natural thing. Natural thing. நம்மள சுத்தி இது அடுத்த சென்டென்ஸ் தாங்க. சோ இப்ப நம்மள சுத்தி இருக்கிறதுல நேச்சுரல் திங்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் things which exist naturally on the earth are called natural things. இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா? ஒரு क्वेश्चन மனப்பாடமே ஆன்சர் சொன்னீங்க. things which exist naturally are called on the earth are called natural things. படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு fill in the blanks படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? plants, animals இங்க இருக்கு காட்டுறேன் பாரு. ஞாபகம் இருக்கா? அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல். அது இந்த சென்டென்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம லெசன் ஃபுல்லா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் எழுதலாம். they may either be living or non living things. இங்க லிஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நேச்சுரல் திங்ஸ்ல ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொன்னோமா, either be living or non living things. இந்த உலகத்துல எதெல்லாம் வந்து அதுவா உருவானதோ அது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். மனுஷங்க, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அது எல்லாமே நேச்சுரல். ராக்ஸ், மவுண்டைன்ஸ், சாயில் எல்லாம் soil, rocks, mountains, sun, moon, water. Soil, rocks, mountains, sun, moon, stars எல்லாம். இப்போ இதுல இப்ப இந்த நேச்சுரல் திங்ஸ்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? நேச்சுரல் திங், நேச்சுரல் நான் லிவிங் திங், நேச்சுரல் லிவிங் திங். ஓகே, நேச்சுரல் லிவிங் திங்ஸ்னா என்ன அர்த்தம் வரும்? நேச்சுரல் லிவிங் திங்ஸ்னா உயிருள்ள தானாவே ஹியூமன் பீயிங், அப்புறம் வந்து டைகர், அனிமல்ஸ், அப்புறம் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாமே நேச்சுரல் லிவிங் திங்ஸ். நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ் என்ன அர்த்தம்? நான் லிவிங் திங்ஸ்னா சாயில், ராக், மவுண்டைன். மீனிங் என்ன அர்த்தம்? மீனிங் சொல்லுங்க, அதோட டெஃபினிஷன் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? நேச்சுரல் நான் லிவிங், வாட் இஸ் நேச்சுரல் நான் லிவிங் திங்னா என்னன்னு கேக்குறேன். வாட் இஸ் நேச்சுரல் நான் லிவிங் அப்படினா என்ன அர்த்தம்? நேச்சுரலா உருவாயிருக்கும், அதுவே உருவாயிருக்கும், ஆனா அது உயிர் இருக்காது, அப்படியே சொல்லணும், அப்படியே கடக்கிறது. ஓகே, அதெல்லாம் நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ். நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நேச்சுரல் நான் லிவிங் நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ் நேச்சுரலாவே உருவாயிருக்கும், ஆனா அது உயிர் இருக்காது, அதுக்கு நீங்க நம்பிடாதீங்க உயிர் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இப்ப லிவிங் திங்ஸ். Things which have life in them are called living things. Correct? Plants, animals, insects. What are living things? Things which have life in them are called living things. புரிஞ்சிச்சுல இது மீனிங்? Things which exist naturally on the earth are called natural things. Very good. Definition இப்பவே படிச்சாச்சு. ஓகே, இப்போ லிவிங் திங்ஸ்னா உயிர் உள்ளது. உயிர் உள்ளது என்னன்னா நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, ஒரு வாட்டி அம்மா ரீட் பண்ணி காட்டுறேன். ஹனி பீ, பட்டர்ஃப்ளை, பிளான்ட், ஹோனியா, ஹனி பீ, பட்டர்ஃப்ளை, பிளான்ட் அண்ட் ரூஸ்டர். ரூஸ்டர்னா சேவல ரூஸ்டர்னு சொல்லுவாங்க, காக் இல்லாட்டி ரூஸ்டர்னு சொல்லலாம். ராபிட், டைகர், ஹியூமன் பீயிங். ஓகே, இப்ப லிவிங் திங்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். இது வந்து என்னன்னு அவனுக்கு சொன்னேன்ல, அதாவது லிவிங் திங்ஸ் என்னென்ன அதுக்கு தேவை, அது எப்படி இருக்கும், அதுக்கு அது எப்படி எல்லாம் வளரும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் டு லிவ். இப்ப லிவிங் திங்ஸ் வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறது சொல்றேன். அடுத்தது இது வந்து லிவிங் திங்ஸ்ன்றது என்ன வரும்? அனிமல்ஸும் வரும், பிளான்ட்ஸும் வரும், இன்செக்ட்ஸும் வரும், எல்லாத்துக்குமே ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் தேவை. அடுத்தது லிவிங் திங்ஸ் லைக் அனிமல்ஸ் என்ன ஆகும்? க்ரோ இன் சைஸ் டில் பர்டிகுலர் ஏஜ். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது வந்து க்ரோ ஆகும். வேற பிளான்ட்ஸ் என்ன ஆகும்? க்ரோ த்ரூ அவுட் தேர் லைஃப். அது என்ன பண்ணும்? பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? அதோட வாழ்க்கை முடியிற வரைக்கும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ட்ரீஸ் என்ன ஆகும்? ட்ரீஸ்னா இலை வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ என்னதான் அது புடிங்கி விட்டாலும் அது வந்து என்ன ஆகும்? திருப்பி லீவ்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருப்பாங்க? அனிமல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் இங்க கவனி, அனிமல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்?
பிளான்ட் எல்லாம் மூவ் ஆக முடியாது. ஆனா No, அது என்ன பண்ணும்? ஆனா சன்லைட் பக்கத்துல அது grow ஆகி போகும். நீங்க கூட சன் பக்கத்துல grow ஆகாது அப்படியே வேற பக்கம் தான் போகும்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்தது லிவிங் திங்ஸ் ஹேவ் யங் ஒன். இப்ப லிவிங் திங்ஸோட குட்டி பத்தி பேச போறோம். ஓகேவா? அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஏற்கனவே படிச்சிருக்கோம் 2-3 வாட்டி. இப்ப அம்மா ரிவைஸ் பண்ணி விடுறேன். லிவிங் திங்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். நாயோட குட்டி நாய் மாதிரி தான் இருக்கும். பூனையோட குட்டி பூனையா தான் இருக்கும். மனுஷனோட குட்டி மனுஷனா தான் இருப்பாங்க. அப்ப லிவிங் திங்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன். ப்ரொடியூஸ்னா அது உருவாக்குறது. ப்ரொடியூஸ் யங் ஒன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். அதோட கைண்ட்லயே தான் ப்ரொடியூஸ் பண்ணும். The young one produced by the adult. அம்மா தான் adult. சரியா? கவனிக்கிறியா? The young oneனா நீ தான் என்னோட young one, நான் தான் adult. ஓகேவா? இது வந்து vary in number. நம்பர்ல என்ன பண்ணும்? மாறுபடும். நாய் ஒரு வாட்டி 5 குட்டி போடும், இன்னொரு வாட்டி 2 குட்டி போடும், பூனை ஒரு 5 குட்டி போடும், ஒவ்வொன்றும் மாறும். இப்ப animals such as dog, cat, rabbits எத்தனை குட்டி போடும்? ஏற்கனவே படிச்சோம்ல இன்னைக்கு. Animals such as dog, cat, rabbits, etc. give birth to 3 or 4 young ones at a time. ஒரே டைம்ல எவ்வளவு போடும்? 3 or 4 போடும். சம்டைம்ஸ் 5 கூட போடும், சம்டைம்ஸ் 9 கூட போடும். அதாவது நிறைய போடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அனிமல்ஸ்? டாக்ஸ், கேட்ஸ், ராபிட்ஸ். சரியா? இப்ப சில அனிமல்ஸ் இருக்கு. கவ், கேமல், எலிபென்ட், kangaroo. இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு டைம் என்ன பண்ணும்? அட் டைம் எத்தனை குட்டி போடும்? 10, 100. நீ இங்க கவனிக்க மாட்டேங்கிற, அதனாலதானே. எலிபென்ட் எத்தனை குட்டி போடும்? அப்ப அதுதானே நான் கேக்குறேன். நீ அங்க எது பாக்குற? அம்மாவை பாருங்க. அனிமல்ஸ் லைக் கவ், கேமல், எலிபென்ட், kangaroo இதெல்லாம் எத்தனை குட்டி போடும்? ஓகே. இப்ப அனிமல்ஸ்லயே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. டாக்ஸ், கேட்ஸ், ராபிட்ஸ் எல்லாம் நிறைய குட்டி போடுது. எலிபென்ட் மாதிரி கவ் மாதிரி இருக்கிற அனிமல்லாம் ஒரு குட்டி போடுது. ஓகேவா? ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா என்ன? ஆஃப்ஸ்பிரிங்னா யங் ஒன். சரியா? பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும்? இப்ப லிவிங் திங்ஸோட யங் ஒன்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்ப பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸும் லிவிங் திங் தானே. அது என்ன பண்ணும்? பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும்? முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஓகேவா? அட் டைம்ல 2க்கும் மேல பொரிக்கும். ஓகே. பிளான்ட்ஸ் எப்படி வந்து குட்டி போடும்? பிளான்ட்ஸ் வந்து ஒண்ணுல இருந்து சீட் க்ரோ ஆகி அந்த சீட நட்டு வச்சோம்னா இன்னொன்று பிளான்ட் க்ரோ ஆயிட்டு அது செத்து போய் கீழே கிடைச்சுன்னா இன்னொன்னு வரும். கரெக்ட். வெரி குட். நான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல அது எனக்கே தெரியும். சரி. லிவிங் திங்ஸ் grow old and die. அப்பா அப்படி சொல்லக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது நான் லிவிங் திங்ஸ் போறோம். இதோட முடிய போகுது. நான் லிவிங் திங்ஸோட முடிக்குது இந்த லெசன். ஓகேவா? But things which do not have life in them are called non-living things. அம்மா இதுக்கு மேல ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி, ஓகே. இப்போ நான்-லிவிங் திங்ஸ்க்கு ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் தேவையில்லை, வளராது. அப்படியே இப்ப நம்ம வந்து என்னெல்லாம் இதுக்கு லிவிங் திங்ஸ்க்கு இப்ப என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாமே நான்-லிவிங் திங்ஸ்க்கு வராது. They do not grow, they do not breathe, they do not have young ones. கரெக்டா? அப்புறம் சாகுமா நான்-லிவிங் திங்ஸ்? ஏற்கனவே எப்படி உயிரே இல்ல. உயிர் இல்லாதது எப்படி சாகும்? அதனால non-living things don't die. Things that are found in nature which are not made by human are called things that are found in nature. Which are not made by humans, which are not natural things. நீங்க natural non-living things கேக்குறீங்களா, natural living things கேக்குறீங்களா, இல்ல natural things கேக்குறீங்களா? natural things தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. natural non-living thing. இப்ப non-living thing தான படிக்கிறோம். அதனால things that are found in nature, நேச்சர்லயே இருக்கு, which are not made by humans. நம்ம ஹியூமன்ஸால பண்ணப்படல அப்படிங்கிறது natural non-living. அடுத்தது இப்ப நேச்சுரல் நான் லிவிங் திங்ல ராக், மவுண்டன், சாயில், சன், மூன், ஸ்டார் உனக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஏற்கனவே தெரியும். அதனால இதை விட்டுறோம். ஓகேவா? இப்போ some non-living things like pen, pencil, book, toy, mobile, computer, vehicle are made by humans in factories. They are called dash things that are made by humans in factories are called man-made things.
Actually, மேன்மேட் திங்ஸ் ஓகே, அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா, முக்கியமான பேர் இந்த ஆன்சர்ல எழுதணும். ஆர்டிபிஷியல் திங்ஸ். artificial things ஆமா. இது நம்ம மறந்துருது. கேட்டுக்கோ. இது மறந்துறதுல உனக்கு எப்பயுமே ஆர்டிபிஷியல் திங்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறியா? ஆர்டிபிஷியல் திங்ஸ். ஓகே, அடுத்தது இப்ப இன்னொரு வாட்டி கேக்குறேன். திங்ஸ் தட் ஆர் மேட் பை ஹியூமன்ஸ் இன் ஃபேக்டரிஸ் ஆர் கால்ட் artificial things. ஓகே. இப்போ அடுத்தது என்ன பாக்குறோம்னா, ஒன்ஸ் லிவிங் திங்ஸ். ஒரு டைம் உயிர் இருக்கும், இப்போ உயிர் இல்ல. அது என்னது? வுட் எல்லாம் மரத்துல இருந்து எடுக்கிற வுட். மரத்துக்கு ஒரு காலத்துல உயிர் இருந்துச்சு, இப்ப அந்த வுட்டுக்கு உயிர் இருக்காது. ஸோ வுட் அண்ட் லாக். ட்ரைடு ஃபிளவர்ஸ். ஃபிளவர்ஸ்க்கு ஒரு டைம் உயிர் இருந்துச்சு, இப்போ உயிர் இல்ல. ட்ரை ஃபிளவர். பேர் ஸ்கின். பேருக்கு ஒரு டைம் உயிர் இருந்துச்சு. கவு ஸ்கின். கவுக்கு உயிர் இருந்துச்சு, அதோட ஸ்கின்னை வச்சு பண்ற பொருள் எல்லாம் அதுக்கு உயிர் இல்ல. சோ இதெல்லாம் என்னது? இது பேர் ஸ்கின், இது கவு. பேட்சியோட வாயிங்க. ஆமா, முகத்தை மட்டும் இந்த மாதிரி வச்சிருப்பாங்கடா. முகமோட வச்சிருப்பாங்க. முகம் இப்படியே இருக்கும். இது வந்து பிளாட்டா மேட் மாதிரி போட்டிருப்பாங்க. ரக் மாதிரி கால்ல மிதிச்சு போற கார்பெட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துல பணக்காரங்க எல்லாம். பேர் ஸ்கின், கவு ஸ்கின், ட்ரைடு ஃபிளவர், ட்ரைட் லீவ். ஓகேவா? இது ட்ரைடு ஃபிளவர், இது ட்ரைட் லீவ். ஓகே, புரிஞ்சிருச்சு இல்ல? இது எல்லாமே உனக்கு. இப்ப क्वेश्चंस மூவ் ஆன் ஆலாமா? ஓகே, இப்ப வந்து ஒரு லெசன் முடிச்சிட்டோம். ஒரு லெசன் முடிக்க 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் ஆயிருக்கு இல்ல 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா 13 மினிட்ஸ்ல ஒரு லெசன் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ரீட் பண்ணது வந்து, இப்ப இன்னைக்கு ஒரு பேஜ் நடத்திருக்காங்க மேம் அப்படின்னா அந்த ஒரு பேஜ வந்து நல்லா திருப்பி படிப்போம். அப்ப அதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும் எங்களுக்கு. இப்ப அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இத்தனை நாள் வந்து 2 வீக்ஸ்க்கு மேல இந்த எல்லாமே ரிவைஸ் பண்ணிருக்கோம். அப்ப அதனால எங்களுக்கு இப்ப டோட்டல் லெசன் ரிவைஸ் பண்றதுக்கே கரெக்டா 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் வச்சு சொல்றேன். அடுத்தது இப்ப क्वेश्चंस படிக்கிறதுக்கு மோர் ஆர் லெஸ் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நாங்க படிச்சாச்சு. அதுவுமே இப்ப இவ்ளோ எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்ல இருக்க எக்ஸசைஸ் தான் மேம் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்ப அத வந்து நாங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்போம். இப்ப இது ரிவைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு டைமே ஆகாது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். இப்ப நீங்களே பாருங்க, நான் क्वेश्चंस கேட்க போறேன். மகிழ் क्वेश्चन கேட்க போறேன். டக்குன்னு சொல்லு. Give 2 examples for the following. Natural things. Sun. Living things. Living things. Human being. அப்புறம் வந்து animal. Artificial things. Artificial things. TV. அப்புறம் வந்து paint. Once living things. Once living things. Logs. Dried flowers. Okay, next question கேட்க போறேன். Fill in the blank. நல்லா கவனிச்சு ஒரே ஒரு வாட்டி தான் கேட்பேன். Plants, animals, human beings, soil, rock, water, mountain, sun, moon, stars, etc. are examples of dash. Examples of natural. சவுண்டா சொல்லு. Natural non-living things. Non-living things. சரி, இன்னொரு வாட்டி படிக்க போறேன். கவனிங்க. Plants, animals, human beings, soil, rock, water, mountains. Natural things though. Very good. Okay, next question. Plants, animals, insects, birds are examples of Insects, birds. Plants, animals, insects, birds. Living. Very good. Things that are made by humans in factories are called artificial things. very good. Living things need dash 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 to live. Food, water and air to live. Okay, next கேட்க போறேன். Which of the following are not living things? Plants, animals, insects, wood and log. Very good. Next question போறோம். நல்லா கவனி, ஒரு வாட்டி தான் கேட்பேன். Identify the natural non-living thing among the following. Identify the natural non-living thing among the following. Leather bag, dried flowers, rock, computers. Rock. Very good. Which of the following is true about living things? எது true about living things னு கேக்குறாங்க. அம்மா ஃபுல்லா படிக்கிறேன், நல்லா கவனி. Living things breathe. Living things grow in size. Living things die. All of these. Next one. Things which do not have life in them. Non-living things. Very good. Okay. அடுத்தது
லிவிங் திங்ஸ்ல ஒரு 5 சொல்லுங்க. லிவிங் திங்ஸ் இருந்துச்சா, ஹியூமன் பீயிங்ஸ், அப்புறம் அனிமல், இன்செக்ட், பேர்ட், அப்புறம் புறா, புறான்னு சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்லு. பேர்ட். ஓகே. நெக்ஸ்ட் நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ்ல ஒரு 5. Natural non-living things. Yeah. Natural non-living things. Soil, rocks, mountain, sun, moon. ஓகே. மேன் மேட் திங்ஸ் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்ல 5. Artificial things. TV, shelf, door, அப்புறம் tower, அப்புறம் chair. போதும் 5. ஓகே. ஒன்ஸ் லிவிங் திங்ஸ் Logs, dried flowers, dried leaves, cow's skin, bed, இன்னும் 2 ஞாபகம் வச்சுக்கிறியா என்னன்னு? dino, டைனோசார். டைனோசார் ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்துருக்கேன். DINOSAUR. டைனோசார். சரியா? Okay, ma'am. இன்னொன்னு மறந்துருச்சு எனக்கு. 7 மொத்தம் படிச்சோம். இன்னொன்னு மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சு. ஓகே, இப்ப ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चन. ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चंस வந்துட்டோம். வாட் ஆர் லிவிங் திங்ஸ்? What are living things? What are living things? Things which exist and things which have life in them are called living things. Define natural things. Define natural things. Hmm. Things which exist naturally on the earth are called natural non-living things. நான் क्वेश्चन என்ன கேட்டேன்? Define natural things தான் கேட்டேன். Natural things. What are natural non-living things? What are natural non-living things? Things which இல்ல மேம் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ராக்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ஆர் நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ் னு சொல்லிட்டாங்க. rocks and mountains are natural non-living things. அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லணும். ஓகே, லெசன் முடிஞ்சிருச்சு. ஹார்ட்லி வந்து எவ்வளவு மினிட்ஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்ப 6 மினிட்ஸ்ல ஒரு லெசன் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். ஃபுல்லாவே எக்சர்சைஸ் முடிச்சிட்டோம். ஆமா, முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லெசன் போறோம். Plants around us. ஓகே, ஃபாஸ்டா அம்மா சொல்லி தரேன். ஆமா, இது நான் பழகிட்டேன். கொரியண்டா, கிராஸ், ரோஸ், துளசி, காட்டன், ஹைபிஸ்கஸ். வெரி குட். banyan, neem, asoha, coconut. Pumpkin, cucumber, grapevine, watermelon. வெரி குட். ஆக்சுவலி இந்த லெசன், இந்த செகண்ட் லெசன் நடத்தும் போது இது வந்து ஸ்மால் பிளான்ஸ், பிக் பிளான்ஸ் இதோட லிஸ்ட் தான் அவன் சொன்னா. கொரியாண்டர் அதெல்லாம் வந்து ஸ்மால் பிளான்ஸ் லிஸ்ட்ல வரும். இப்போ இந்த லெசன் ஆக்சுவலி நடத்தும் போது மகிழ் வந்து ஸ்கூலுக்கே போகல, 2 நாள் ஆப்சென்ட். பட் ஸ்டில் நாங்க என்ன பண்ணோம், வீட்ல டைரியில அமுச்சு விடுவாங்க. அப்ப இவிஎஸ்ல பேஜ் நம்பர் இது நடத்தணும் அப்படின்னு பேஜ் நம்பர் 16 அப்படின்னு போட்டு மேம் அமுச்சிருப்பாங்க மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் வச்சு வீட்லயே நான் வந்துட்டு ஒரு பேஜ் சொல்லி கொடுப்பேன், அடுத்த பேஜ் ரீட் பண்ணி அது சொல்லி கொடுப்பேன். ரீடிங் தெரியும் அப்படின்றனால மகிழுமே ஸ்லோவா ரீட் பண்ணி படிப்பாங்க. ஸோ இப்படிதான் நாங்க இது வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் டெய்லி ஒரு 1/2 hour to 40 minutes படிப்போம் கம்பல்சரி. ஓகே, இப்போ ஸ்மால் பிளான்ஸோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். இது எல்லாமே ஸ்மால் பிளான்ஸ் வித் சாஃப்ட் அண்ட் கிரீன் ஸ்டெம். ஆமா, என்னது கொரியாண்டர், மின்ட் எல்லாம் என்ன சாஃப்ட்? கொரியண்டர், மின்ட், அதுதான் அதுதான் small plant, green stem, with soft and green stems. இதெல்லாம் soft and green stems. அப்படியே அம்மாவோட கண்ணு மாதிரி. ஓகே, அடுத்தது இதெல்லாம் ரோஸ், துளசி, காட்டன், ஹைபிஸ்கஸ்லாம் என்ன? ஸ்மால் அண்ட் புஷி பிளான்ட். small and bushy plants. stems வந்து brown கலர்ல இருக்கும். இன்னைக்கு இது ஒயிட் கலர்ல, பிங்க் கலர்ல, பச்சை கலர்ல இருக்கும்னு நினைக்காதீங்க. with thin and brown stems. இன்னொன்னு, அது வந்து திக்கா இருக்கும். நீங்க வந்து தின்னுன்னு நினைச்சிடாதீங்க. தப்பா சொல்ற, தின் தான் கரெக்ட். தின் அண்ட் brown stems தான் கரெக்ட். அதான் தின்னு. அதனால தானே ஸ்மால் பிளான்ட்ஸ். அதுதான் தின்னு தான் கரெக்ட். மாத்தி சொல்லிட்டு இருக்கடா. திக்கு இல்ல,
சரி வா அடுத்தது பிக் பிளான்ஸ் போறோம் ஓகேவா இப்போ பிக் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பிக் அண்ட் டாலா இருக்கும் தே ஆர் கால்ட் ட்ரீ இங்க பாரு அங்க போவாத தயவு செய்து இங்க கவனி the hard and woody stem of a tree is called hard and woody stem tree is called trunk very good okay இப்போ இது என்னது big and அங்க போவாதன்னு சொல்றேன் big and tall plants that are called trees அதே மாதிரி அதோட இது என்னது என்ன சொல்றாங்க trunk hard and woody part of the stem is called trunk ஓகேவா அடுத்தது weak plants போறோம் இப்போ weak plants என்ன பண்ணும் they creep on the ground or climb on the அம்மா மேல or climb on the nearby object இல்ல climb வந்து அம்மா மேல பண்ணனும் சொல்லணும் எப்படி நம்ம செய்வோம் அந்த மாதிரி creep on the ground அம்மா மேல வளரும் அண்ட் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சேர்த்துக்கணும் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து படிக்கும் ஓகே ஆமா 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 நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் a plant படிக்கிறோம் வாட் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் தி plant லிஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி plant லிஸ்ட் பண்ணுங்க list part of a plant root stem root அப்புறம் flower leaves seed இன்னொன்னு வந்து நம்மளா எக்ஸ்ட்ராவா படிச்சோம் இதுல இல்லாதது பட் மொட்டு ஆமா பட்டு தான் இருக்கும் ஓகேவா அது போன வருஷம் வந்துச்சு இதுல குடுக்கல சும்மா ஞாபகம் வச்சுக்கோ பட்டும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட் அது மொட்டு ஃப்ளவர் வரதுக்கு முன்னாடி ஓகேவா அடுத்தது அதான் தெரியும் இங்க சொல்லி what do plants need to survive அது வாழ்றதுக்கு என்ன தேவை plants வாழ்றதுக்கு water air soil அப்புறம் cool எதை நோக்கியே வளருமே sunlight சன்லைட் அவ்வளவுதான் 4 தான் சரியா இங்க பரிச்செல்லாம் ஃபுட் சொல்லாத தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் தண்ணி குடி. இந்தா. இங்கே உட்காரு they climb on the nearby அம்மா மேல object பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் தேவையில்ல ஃபுட் வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் நம்ம ஃபுட் கொடுக்க தேவையில்ல ஏர் வாட்டர் சன்லைட் சாயில் அவ்வளவுதான் 4 தான் ஏர் வாட்டர் சாயில் அண்ட் சன்லைட் வேர் டு பிளான்ட்ஸ் grow பிளான்ட்ஸ் எங்கெல்லாம் வளரும் water ground வாட்டர் லேண்ட் 2 தான் இன் வாட்டர் ஆன் லேண்ட் அப்புறம் வந்து garden அப்புறம் ஆப்பிரிக்கா மிட் நட் air rose tulsi cotton hibiscus banyan neem சரி இங்க கவனி Asoha, coconut, cucumber, grapevine, watermelon, spinach, போது மறுபடியும் ஆரம்பிக்காத கவனிங்க grass, பிளான்ட்ஸ் வந்து ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர் க்ரோ ஆகும் சரியா நம்ம வந்து இப்ப லேண்ட்னு எடுக்கும்போது என்ன எங்கெல்லாம் க்ரோ ஆகும்னா கார்டன்ஸ் ஃபீல்ட் ரோட் சைட் மவுண்டைன் ஃபாரஸ்ட் சரியா இப்போ ஓஷன் லேக்ஸ் ரிவர்ஸ்ல க்ரோ ஆகுறது எல்லாம் என்னது வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் தான் எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் வாட்டர் பிளான்ட்ஸ் வாட்டர்ல வளர்றது இதுதான் இது வந்து பார்க் ரோட் சைடு ஃபாரஸ்ட்ல வளர்றதெல்லாம் போட்டிருக்காங்க இது ஃபீல்டு இது விவசாய நிலம் தான் ஃபீல்டு தான் ஓகேவா யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இதுதான் முக்கியம் நம்மளோட மூவா 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 ஆமா பூவா பிளான்ட் பச்சிச்சுன்னா சாப்பிடுவோம் இல்ல அதுதான் பூவான்னு சரி. நம்ம சொல்றாங்க plants are useful to us in many ways many days ஆமா என்னென்ன we get என்னெல்லாம் வரும் plants food வாட்டர் வருது ஃபுட் வரும் அப்புறம் மெடிக்கல் திங்ஸ் food அப்புறம் தானியம் இரு food wood பேப்பர்
லாக்ஸ், மெடிசின்ஸ். மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. 100க்கு 100 இருக்குது. ஓகேவா? நம்மளோட யாருக்கு 100க்கு 100 இருக்குது. நமக்கு நிறைய ஃபுட் வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா? சீரியல்ஸ்ன்றது என்னன்னா வீட், ரைஸ், கார்ன் இதெல்லாம் என்ன சீரியல்ஸ். CEREALS சீரியல். CEREALS சீரியல். சீரியல். ஓகேவா? பல்சஸ். பல்சஸ்னா என்ன? இந்த பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை இது எல்லாமே பல்சஸ் தான். தானிய வகை எல்லாமே பல்சஸ் தான். இந்த பருப்பெல்லாம் இருக்குல்ல, துவரம் பருப்பு, அது எல்லாமே பல்சஸ். ஓகேவா? சாம்பார் பருப்பு அது எல்லாமே. ஆமாம், அது மொட்டை கொட்டை தான். நான் தான். அடுத்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், வுட். இங்க பாரு பேப்பர் தயாரிக்கிறாங்க வுட்ல இருந்து. அதனாலதான் நம்ம பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து இது வுட்டோட அந்த இது ஏதோ கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க அது. அடுத்தது மெடிசின். மெடிசின்ஸும் வருது பிளான்ட்ஸ்ல இருந்து. டவுட். அந்த முடிஞ்சிச்சு. கவர்லாம் அம்மா பிரேக் விடுங்களேன் ப்ளீஸ். பிரேக் விட்டுறலாம். சோ இந்த லெசன் இரு இந்த லெசன் முடிச்சிட்டு போயிரு. சோ இந்த லெசன் முடிச்சாச்சு. இப்ப இது முடியறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு இந்த லெசன் முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து 5 மினிட்ஸ்ல இந்த எக்ஸசைஸ் முடிக்க போறேன். ஏன்னா ஒரே ஒரு பேஜ் தான் இதோட எக்ஸசைஸ். Give 2 examples for the following small plant. Small plant. 2 examples. Grass, mint Grass, mint. Okay. Big plant. plant. Banyan, asoha. அசோகா ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியாது. அப்புறம் banyan, ஸ்பெல்லிங் தெரிஞ்சு coconut. கோகனட் ஸ்பெல்லிங் தெரியுமா? COCONUT. COCONUT. NET இல்ல NUT. அதான் சொல்றேன். anything. வீக் பிளான்ட். Plant. பார்க்காத சொல்லு. மறச்சு. Plant. வீக் பிளான்ட் எது? லிஸ்ட் பெருசா சொல்லுவியே நீதான். Big plants. இங்க உட்காரு. என்ன வரும்? pumpkin, cucumber. வெரி குட். அடுத்தது பம்ப்கின் ஸ்பெல்லிங் தெரியுமா? PUMP. பம்ப் கின் KIN. சரியா? கும்பருக்கு CUCUMBR. குக்கும்பர். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். Parts of the plant ரெண்டா? root stem. ஓகே வெரி குட். ஓகே அடுத்து fill in the blanks கேட்க போறேன். Big and tall plants are called dash. tree. Plants grow on dash and in dash. முதல்ல land, அப்புறம் ம். water. The hard and woody stem of a tree is called trunk. most of our food that we eat comes from plant. very good. இப்ப fill in the blanks முடிஞ்சிச்சு. அடுத்தது choose the correct answer கேட்க போறேன். நீ பார்க்காத. A small plant with soft and green stems. often green. spinach, grass. Okay, choice கொடுக்கிறேன். A small plant with soft and green stems. Rose, tulsi, cotton, coriander. coriander. Very good. Mango, neem and banyan are dash. Small plant, big plant, weak plant, bushy plant. BIGPLANTS. Pick the odd one out among the following. Odd one நான் சொல்லி கொடுத்தல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னு மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதான் odd one னு சொல்லுவாங்க. Pick the odd one out among the following. Potato, cabbage, carrot, beans. bean. Okay. இதுக்கு மேம் என்ன சொன்னாங்க? பீன்ஸ்ன்றது எதனால சொன்னாங்க? இது ஏன்னா இதெல்லாமே வெஜிடபிள்ஸ், இது பல்சா? pulses. ஆமா. Okay. Wheat, rice, corn are examples of dash. Cereals, wheat, rice, corn. cereal. Cereals. Cereal spelling தெரியுமா? CEREALS. ஓகேவா? இது இன்னும் மேம் சொல்லி கொடுக்கல, நோட் புக்ல எழுதல. ஆன்சர் தி ஃபாலோயிங். நேம் எனி டூ plants that grow in water. இது இன்னும் எழுதல நோட்ல, நீங்க EVS நோட்ல. ஓகே அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் வந்து இன்னும் மேம் டீச் பண்ணல. பட் வந்து இது எக்ஸாம்க்கு இருக்கு. மிட் டேர்ம் இன்னும் வரப்போகுது. ஒரு வாரத்துல 2 வாரத்துல வரப்போகுது. ஸோ இவிஎஸ் வந்து ஓவரலா படிச்சு முடிச்சாச்சு. இனிமே ரைட்டிங் ஒர்க் இருக்கு. இவிஎஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், ஆன்சர்ஸ் எழுதணும். பட் அது எல்லாமே நாளைக்கு தான் பண்ண போறோம் எழுதுறது. இன்னைக்கு ஃபுல்லா ஸ்டடி வந்து ஓரல் தான். இன்னைக்கு வந்து இப்ப டோட்டலா எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? இவிஎஸ் மட்டும் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு half an hour ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு. half an hourல இவிஎஸ் 2 லெசனும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அதாவது லெசனும் ரீட் பண்ணியாச்சு, அதுல இருக்க கொஸ்டின்ஸும் படிச்சாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுவா நானே படிச்சேன். அர்த்தம் மட்டும் கேட்கறாதீங்க. மீனிங் தான் உனக்கு தெரியுமே நல்லா. நான் படிச்சது இதெல்லாம் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு, ரீட் பண்ண வேண்டாம். அம்மா பரவாயில்ல. ஐயோ ப்ளீஸ் எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு
This is Abby. He is a little boy. He is 6 years old. This is his cycle. It is red in color. Abby loves his cycle. He இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் புக் எடுத்தாச்சு. இங்கிலீஷ் புக்ல 10 லெசன் ஏற்கனவே நல்லா மனப்பாடமா தெரியும். சோ அதனால எக்ஸசைஸ் மட்டும் போறோம். ஹார்ட்லி 5 minutes தான் ஆகும். fill in the blanks கேக்குறேன். Abhi loves his cycle. Bob is Abhi's Red. Bob's cycle is dash in color. Bob cycle blue. சரி, பாபோட சைக்கிள் ப்ளூ, அபியோட சைக்கிள் Red. ரெட். ஓகே. Abhi's dash is at home. Mother. வெரி குட். இது வந்து டக்கு டக்குன்னு சொல்றாங்க, மனப்பாடம் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம் இல்ல. இந்த ஃபுல் ஸ்டோரியும் இப்ப கேட்டா கூட அவனுக்கு ஃபுல்லா தெரியும், எல்லா சென்டென்ஸுமே தெரியும் தானே? ஆமா, இப்போ நீங்க வந்து எனக்கு கேட்டு பாருங்களேன். நீங்க கேளுங்களேன். அப்போ அபின்னு ஒருத்தர் இருப்பான், பாபுன்னு ஒருத்தர் இருப்பான். அபிக்கு வந்து ரெட் கலர் சைக்கிள் இருக்கும், பாபுக்கு வந்து ப்ளூ கலர் சைக்கிள் இருக்கும். ஒரு தடவை அவங்க 2 பேரும் பார்க் போனாங்க. அப்ப வந்து பாப் வந்து கீழே விழுந்துட்டான். அப்புறம் அபி வந்து அவனை வந்து தூக்கிட்டு அபியோட வீட்டுக்கு கூட்டி போயிட்டு, அப்புறம் அவங்களோட அம்மா அங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு பேண்டேஜ் போட்டு, அப்புறம் இல்ல சோப் அண்ட் வாட்டர்ல கழுவி விட்டுட்டு, அப்புறம் பேண்டேஜ் போட்டு விட்டு, அப்புறம் வந்து படுக்க அவனை சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் படுத்துனா, அப்புறம் அவன் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணானாமா. இதுதான் அதுல கொடுத்திருக்கு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க பி கேர்ஃபுல் சில்ட்ரன் அப்படி சொன்னாங்கல்ல. ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா குழந்தைங்களா, இங்க கீது இந்த மாதிரி விழுந்துறாதீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க போறேன். Abhi and Bob go to the dash. Abhi and Bob go to the park. A dash is on the road. Bob. Bob is dash. Bob is dash. Happy, hurt, or sad? Hurt. Abhi helps Bob to dash. Get down. Get up. Correct. Abhi takes Bob dash. Abhi takes Bob dash. Dash home. Mother gives Abhi and Bob dash to drink. Water too. வெரி குட். இது வந்து சூஸ் த ரைட் ஆன்சர். ஆனா டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டா. இது வந்து பிக்சர் பார்த்து கலர் சொல்றது. The sky is blue. The sun is yellow. spelling தெரியுமா? yellow. Y-E-L-L-O-W. Okay. The sheep is W-A-T-E. white அப்படி சொல்லு. White. The grass is green. spelling. Green. The stone is gray. Gray. G-R-A-Y. Okay. The flowers are P-A-N-K. pink. The house is R-E-D. Red. Okay, very good. எல்லாமே கரெக்ட். ஓகே, இது வந்து ஃபீலிங்ஸ். இது டக் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். Happy, angry. ஆங்கிரி இல்ல, இது வயிறு பிடிச்சிட்டு இருந்தா ஹங்கிரி. Hungry. ஆங்கிரினா கோவமா இருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஃபேஸ் ரெட்டா இருந்துச்சுன்னா ஆங்கிரின்னு அர்த்தம். இது pride. Love. tired. Sad. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் break முடிய போகுது. இது முடியவே போகுது. இது முடிய போகுதுமா? சரி, இப்போ வந்து ஒரு 5 minutes பிரேக். போயிட்டு வாங்க, பிரேக் போயிட்டு வாங்க. ஆக்சுவலி மகிழ் வந்து பிரேக் கேட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இப்படிதான் வந்துட்டு படிக்க வைக்கிறது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெசன்னா அந்த லெசன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸசைசஸ் வந்து படிக்க வைக்கிறது. ஸ்டார்டிங்ல இருந்தே இதை ஃபாலோ பண்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் இருக்கும் இங்கிலீஷ்ல, மேத்ஸ்ல, அப்புறம் இவிஎஸ்ல. அப்போ அந்த ஒரு பேஜ் எக்ஸசைஸ்ன்றது இத்தனோண்டு தான். இப்ப இத்தனோண்ட நம்ம வந்து ஒரு நாள்ல படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது சாய்ஸஸே இல்லாம, ஹெல்ப் பாக்ஸே இல்லாம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து மனப்பாடம் பண்றதே கிடையாது. ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம மீனிங்கோடயே சொல்லி கொடுத்துட போறோம். அதே மாதிரி அந்த ஸ்டோரியும் சொல்லி கொடுத்துட போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப 3 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவ் இருக்கு. இப்போ 3 நாளுமே 1 hour போதும். 1/2 hour படிக்கிறதுக்கு. இப்ப 2 லெசன் ஃபுல்லா படிச்சதுக்கே 1/2 hour 35 minutes தான் ஆயிருக்கு. இப்ப 2 லெசனோட சேர்த்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் படிக்கிறதுக்கு 35 minutes ஆயிருக்கு. இப்ப இது எல்லா நாளுமே லெசன்ஸ் படிப்போமானா கிடையவே கிடையாது. எக்ஸசைசஸ் மட்டும்தான் படிப்போம்.
இது எப்போ வந்து வீக்கெண்ட் வருதோ அப்பதான் அந்த லெசனோட எக்ஸசைஸும் சேர்த்து படிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து டைம் கொடுத்தோம்னா போதும். அதனால அந்த ரீசனால லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் படிக்கிறோம். இப்போ இது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ரெகுலரா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு அது வந்து பேர்டனாவே தெரியாது. மோர் ஓவர் இது எல்லாத்தையுமே எழுதவும் வைக்க போறோம். இன்னைக்கோட டைம் வந்து 1 hour. ஸோ ஹாஃப் அன் அவர் ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. மகள் அதுக்குள்ள பிரேக் கேட்டாங்க. ஸோ பிரேக் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்ல வருவான், சம்டைம்ஸ் 10 மினிட்ஸ்ல வருவான், சம்டைம்ஸ் இது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கு. ஸோ நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கூட கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் ஸ்கெடியூல்னு கிடையாது. பட் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் வந்து இதுதான் எங்களோட மெத்தட். ஸோ இதுக்கப்புறமேட்டு என்னால இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி நாளைக்கு வந்து ரைட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைனிங் வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். படிக்கிற மெத்தட்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப நாங்க வந்து இவிஎஸ்ல 2 லெசன் படிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்கோம். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு ரிமைனிங். நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே லெசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது காமிச்சிருக்கேன். ஸோ ஓவராலா உங்களுக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ இது ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ரைட்டிங்க்கு போயிடுவோம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம படிக்க வைக்கும் போது கிட்ஸுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல பேர்டனாவே இருக்காது. அண்ட் ஆல்சோ கிளாஸ்ல வந்து ரெகுலரா நம்ம படிக்க வச்சு அனுப்பும் போது கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். மேம் வந்து நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரியும் போது இனிமே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக தான் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நான் ஸ்பெண்ட் பண்றேன் என் பையனுக்காகவும் அவனோட படிப்புக்காகவும். ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் நான் வந்து என்னோடய ஸ்டாலுக்கு கிளம்பிட்டேன். ஆஃப்டர்நூன் போயிட்டு நான் வந்து நைட் லேட்டாக தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவேன். ஸோ சாட்டர்டே 1 hour படிச்சிருக்கோம். சண்டே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சண்டே வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாட்டர்டே நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ வந்து நம்ம வந்து இவிஎஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். இங்கிலீஷும் 2 லெசன் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. அது வந்து ரிசைட் பண்ணணும். அதாவது பார்க்காம சொல்லணும். இப்போ அந்த போயமா ஒரு வாட்டி படிக்க போறோம். நேத்தே படிச்சோம். திருப்பி இன்னைக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போறோம். எக்ஸாம் வரைக்கும் இது டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்குமா? சோ அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸ்க்கு ரைட்டிங்க்கு போறோம். மோர் ஓவர் வந்து இன்னுமே 2 வந்து படிச்சு பாக்குறதுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா வென்ஸ்டே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒண்ணு இருக்கு. ப்ளூஇ பத்தி ஒரு ஃபேவரட் டிவி ஷோ பத்தி பேசணும். அது ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இது வந்து எப்ப ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் வேற ஏதாவது விளையாடிட்டு இருக்கும் போது வேற ஏதாவது வேலை பண்ணும்போது அது வந்து ரிவைஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு. அதுக்கு வந்து வேஷ்டி சட்டை போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் நீங்க வந்து இந்தியா இல்லாட்டி வேற ஏதாவது சைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அந்த கண்ட்ரி பேசுவோம். நம்ம இந்தியா வேஷ்டி சட்டை போட்டு போயிட்டு இந்தியா பத்தி பேசிக்கலாம். அதுக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க. ஃப்ரைடேவே நாங்க வந்து லெசன் 1 லெசன் 2 ரெண்டுத்துமே எழுதிட்டோம். அதுல ஒரு 2-3 வேர்ட்ஸ் மட்டும் மிஸ்டேக் வந்துச்சு. அந்த 2-3 வேர்ட்ஸ் மட்டும் இப்ப ரிவைஸ் பண்ணணும். இது மட்டும் இப்ப பண்ணோம்னா போதும். இப்ப வந்து டைம் எக்ஸாக்டா 9:10 ஆக போகுது. இப்போ கரெக்டா நம்ம வந்து 1 hour மட்டும்தான் படிக்க போறோம். கரெக்டா 10:10க்கு முடிக்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் டே இன்னைக்கு ஃபன் தான். இன்னைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. பார்க்குக்கு போற பிளான்ஸ் இருக்கு. எல்லாமே பண்ண போறோம் இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டு. அதனாலதான் இப்பவே படி. காலையில நம்ம எங்க போடுவோம்? காலையில முதல்ல பார்த்துட்டு போவோமா? அது பார்க் மத்தியானம் தரும். நம்ம பார்க்கலாம். அது பிளான் அடுத்தது. ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கிறதா இப்ப பிளான். என்ன பண்ணுவோம்? படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வியனிலா போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து குக்கீஸ் பண்ணலாம். ஓகேவா? குக்கீஸ் வேற நாங்க பண்ண போறோம். அதனால எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நாங்க 10:10க்குள்ள படிச்சு முடிக்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சாக்லேட் ஸ்விங் 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 போயம். இருங்க இதெல்லாம் மத்ததெல்லாம் படிக்க வேணும். மத்ததெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி படிச்சாச்சு. இது மட்டும் மனப்பாடமா சொல்லணும். அப்புறம் ஸ்விங் அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். இத நீங்க பாடுங்க. Through the sleepy afternoon. நேத்து பாடுனீங்களா அந்த மாதிரி? Through the sleepy afternoon. When up I go to meet the sun. When I can see as I go high, fall along the sky. I can see as I come down the top of houses in the town. Wait. இப்போ ஞாபகம் இருக்கா? இப்ப பார்க்காம பாடுங்க பாப்போம். Through the sleepy afternoon. When.
go to meet the sun. I swing swing swing, swing, swing. I come down. ஆஹா ஃபர்ஸ்ட் மேல போனோம்ல I can see as Yes, I I go go. high. I come. I go. I high. can see as I go high. I can see as I go high. Far Far along the red sky. I can see as I come down. I go down illa come down. Come down the top of houses in the Action town. action. The top of houses in the town. High and Low. இப்படி சொல்லலாம். High and low. High and low. Fast and slow. Fast and slow. Swing swing swing. Swing swing swing. Swing, swing, swing. Swing, swing, swing. See the sun is Gone gone. away. Hmm. Gone away. Gone Swing. gone away எங்க இருக்கு? இங்க. gone away அப்புறம் swing swing swing. டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. போயம் பாதி படிச்சாச்சு. ஒரு பிரேக் எடுத்து எங்க அப்பா கிட்டயும் ஃபோன் பேசணும்னு சொல்லி அதுக்கும் பிரேக் எடுத்தாச்சு. இப்ப எகைன் ஒரு குட்டி பிரேக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். வந்து தண்ணி குடிக்க வைக்கிறோம். இது வந்து போயம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமான ஒரு குட்டி பிரேக். ஸோ இப்ப வந்து இங்கிலீஷ்ல இது டிக்டேஷன் வேர்ட்ஸ் இது ஃபர்ஸ்டே எழுதியாச்சு. அதாவது ஃப்ரைடேவே ஸ்கூல் ஹோம்ஒர்க். ஸோ அதனால ஃப்ரைடேவே எழுதிட்டோம். இப்ப இதுல வந்து எல்லாமே நான் இப்ப ரிவைஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் வந்து தெரியாம மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் சொல்லி கொடுத்து எழுதியிருப்பாங்கல்ல அந்த வேர்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ஓரலா கேட்க போறேன். சொல்ல பி கேர்ஃபுல் ஸ்பெல்லிங் என்ன? B ம் E cat or cat. Yeah. ஆஹா CARE கேர். CAR cat. FOOL full cat. Full FOOL னா பூல். cat. ஃபுல் FUL. FUL. CARE FUL CAR FUL. கேர்ஃபுல். Cat. CARE FUL. CARUFL. ஆஹா CARU இல்ல CARE கேர் CAR cat. FUL. FUL ஃபுல். FUL full. CARE கேர் FUL ஃபுல். அவ்வளவுதான். ரெண்டு வாட்டி எழுதி பார்த்தறலாமா? வேணாம். ஞாபகம் இருக்காது இல்லாட்டி ஒரே ஒரு வாட்டியாச்சும் எழுதி சரி பார்க்கலாம். வேணாம். சரி கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்லு அப்போ. CAREFUL. கேர்ஃபுல் சேர்த்து சொல்லணும். அவ்வளவு. Okay. இப்போ இது வந்துட்டு நாங்க டெய்லி இப்ப இது மிஸ்டேக் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ டெய்லி ஒரு ஒரு வாட்டி சொன்னோம் அப்படின்னா அது வந்து மனப்பாடம் ஆயிடும். எழுதணும்னு அவசியம் இல்ல. மகிழ் குட்டிக்கு பிடிச்சா எழுதுவான். பிடிக்கலன்னு சொல்லுவேன் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுரு. வாயிலே ஒரு 2-3 வாட்டி ஓரலா எக்ஸ்ட்ராவா சொல்லும் போது அது மனப்பாடம் ஆயிடும். ஹர்ட் ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கா செல்லம்? ஓகே ஸ்விங் தெரியுமா? ஸ்விங். Swing SWING. சரி. SWING. Bright. SWING. பிரைட். BRIGC. ஓகே ஹவுஸ். HOUSE. ஆஃப்டர்நூன். AFTERNUON. ஆஃப்டர்நூன். AFTERNOON. ஆக்டர். வெரி குட். ஓகே இதுவும் முடிஞ்சிச்சு. இப்ப இங்கிலீஷும் முடிச்சாச்சு. நம்ம டிக்டேஷனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது வந்து இதுக்கப்புறம் மேத்ஸ் தான் போறோம். தமிழ்ல மேம் சொல்லிருக்கிறது வந்து உயிரெழுத்து பாடல். அது வந்து மகளுக்கு ஃபுல்லாவே தெரியும். எனக்கு டெய்லியுமே எதுக்கு புக்கு நீயாவது பாடணும். உரலும் ஊசியும் ஊவா எலியும் ஏனியும் ஏவா ஐவர் ஒட்டகம் ஐ ஓவா ஓ நான் நௌவை ஓ அவ்வாம் ஆ பாடல் கற்றோமே அன்னையின் முத்தம் நோ பெற்றோமே. சரி இப்ப எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிச்சாச்சு. தமிழ்ல உயிரெழுத்துக்கள் ஃபுல்லா எழுதி பழகியாச்சு. ஏற்கனவே நல்லா மனப்பாடமா தெரியும். மெய்யெழுத்துக்கள் இனிமேதான் பழகணும். நான் எந்த கேப் கிடைக்குதோ அப்போ வந்து மெய்யெழுத்தும் உயிர் மெய் எழுத்தும் எழுத வச்சு பழக்குவேன்.
அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து குடுத்துட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. தமிழுக்கு வந்து பிக்சர் ஒட்டிட்டு உயிரெழுத்து எழுதிட்டு வரணும். அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் வந்து ஒரு சார்ட்ல டிரா பண்ணிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இதெல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து படிக்கிறதுல வராது. அதெல்லாம் ஃபன் டாஸ்க்ல வரும். கரெக்ட்டா? ப்ராஜெக்ட் ஒர்க்ல. அதனால நாங்க எப்ப டைம் கிடைக்குதோ கேப்ல அப்பப்போ பண்ணிக்குவோம். இன்னைக்கு சண்டே அதனால ஃபுல் டைம் இருக்கும். இப்போ வந்து 9:40 ஆயிடுச்சு டைம் அரவுண்ட். ஆமா 9:40 ஆயிடுச்சு. இப்போ நாங்க வந்து மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். மேத்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், எங்களுக்கு ஹோம்வொர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்க வாங்க. இப்போ ரைட்டிங் ஹோம்வொர்க் சரியா? வரிசையா எழுத ஆரம்பிக்க வேண்டியதா நம்ம. எழுதணும். மேத்ஸும் இங்கிலீஷும். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எல்லாமே இப்ப 2 லெசனுமே எழுதணும். இந்தா. இப்போது ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சாட்டர்டே ஃபுல்லாக படிக்கிறது வச்சாச்சு, சண்டே ஃபுல்லாக எழுதுறது வச்சாச்சு, ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் நாங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். இப்போ மகிழ்குட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி மேக்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவனுக்கு சண்டே வந்து படிக்கிற மூடு இல்லை. ஏன்னா நிறைய அடுத்து குக்கீஸ் பண்ணணுன்ட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் போகணும், பார்க் போகணுன்ட்டு இருந்தாங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணுன்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி ஏன் வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவானே, அவனுக்கு பிடிச்ச மேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு மேக்ஸ் கொடுத்தாச்சு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எழுதுனா தான் அது வந்து செட் ஆகி வரும். மேக்ஸ் எப்பயுமே வந்து நம்ம கண்மூடித்தனமாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ்க்கும் அதே தான் நிலமை, 12th படித்தாலும் அதே தான் நிலமை, காலேஜ் போனாலும் அதே தான். மேக்ஸ் வந்து போட்டு தான் பார்க்கணும். மார்னிங் வந்து 10 o'clock ஆகுது. இப்போ அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் கான்செப்ட்ஸ் தெரியுதா இல்லையான்றது தான் எனக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷனுக்கு மட்டும்தான் அவங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 கொஷனுக்கு எழுதியிருக்காங்க. நாளைக்கு திருப்பியும் இன்னும் 2 கொஷனுக்கு ஆன்சர் எழுத சொல்லுவேன். ஒரே நாளில் எல்லாமே முடிக்கணுன்ற கம்பல்ஷன் கிடையாது. கரெக்ட். when we arrange anything smallest to biggest னு வந்துச்சுன்னா ascending, biggest to smallest வந்துச்சுன்னா descending. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன். smallest alphabet என்ன? A. அப்ப smallest to biggest வந்துச்சுன்னா ascending போட்டுக்கோ. arrange anything from the biggest to smallest, it is called as dash order. என்ன வரும் சொல்லுங்க? biggest to smallest னு போட்டிருக்காங்க. நான் 3 seconds கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா biggest to smallest னு கொடுத்திருக்காங்க. அப்ப B இந்த பக்கம் திருப்பி போட்டா D வந்துரும். அதனால descending னு வரும். biggest to smallest அரேஞ்ச் பண்றது descending order. யாரெல்லாம் அதை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இத ரீட் பண்ணுங்க. The numbers which are used to tell the position of something are called as dash numbers. இன்னொரு வாட்டி क्वेश्चन ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டிலே புரியாது. ascending descending தவிர இன்னொரு ரெண்டு இருக்குமே, அது என்னது? ஆன்சர் ஹெல்ப் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்களே, அதுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கு ஹெல்ப் பாக்ஸே இல்ல. ஆன்சர் ஹெல்ப் பாக்ஸ் ஆச்சு, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பாக்ஸ். சரி, ஓகே. ஆர்டினல் கார்டினல் நம்பர்ஸ். ஆர்டினலா கார்டினலா என்ன கொடுத்திருக்க? क्वेश्चन இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. क्वेश्चन இன்னொரு வாட்டி ரீட். ஆர்டினல் எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? கீவேர்ட் என்ன? கரெக்ட் தான். கீவேர்ட் என்ன? கீவேர்ட் என்ன? இந்த क्वेश्चनல கீவேர்ட் என்ன? கீவேர்ட்னா எதை வச்சு நீங்க ஆர்டினல் சொல்றீங்க? பொசிஷன் ஆஃப் சம்திங். எதோட பொசிஷனை சொல்லுது அப்படின்னா the numbers which are used to tell the position of something, இதுதான் கீவேர்ட். அப்படின்னா என்ன வரும்? ஆர்டினல். அப்புறம் இதுக்கு என்ன கீவேர்டு? கவுண்டிங். கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் வந்துச்சுனாலே கார்டினல் நம்பர்ஸ். ஏன்னா கார்டினல் நம்பர்ஸ் தான் 1 2 3 கவுண்ட் பண்றோம். அதுதான் கார்டினல் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, எழுதிடலாமா? ஃபிளாட் ஷேப், ட்ரூ ஷேப். கரெக்ட்டா? சரி. இப்போ பிளேன் ஃபிகர்ஸ் எதுன்னு சொல்லுங்க. ஷேப்ஸோட நேம் சொல்லுங்க. பிளேன் ஃபிகர்ஸ், 2D ஷேப், ஃபிளாட் ஷேப். நல்ல ஞாபகம். பிளேன் ஃபிகர்ஸ் வந்து உட்காருங்க ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட். பிளேன் ஃபிகர்ஸ்னா 2D ஷேப். சொல்லுங்க ஷேப். பிளேன் ஃபிகர்ஸ் 2D ஷேப். என்னென்ன ஷேப்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. ஷேப்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. ஸ்கொயர், ஓவல், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், செகண்ட்,
இப்போதைக்கு மேம் சொல்லி கொடுத்தது மட்டும் சொன்னோம்னா போதும். இந்த 5 மட்டும் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஓவல். ஹெக்ஸாகன்லாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஹெக்ஸாகனும் ஃபிளாட் ஷேப். ஆனா அது வந்து அப்புறமே தான் வரும். இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ 3D ஷேப் சொல்றேன். சாலிட் ஷேப், 3D ஷேப். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Cube, cuboid, cone, cylinder. க்ளூ கொடுக்கவா இன்னும் நம்ம? Sphere. வெரி குட். இதுல 5 இதுல 5. ஓகேவா? இப்போ கரெக்ட்டா 10:15 ஆகுது. ஆமா ஆமா நாங்க வந்து ஒரு 3 பேஜ் மட்டும் எழுதல. ஏன் செல்லம்? ஆமா ஆமா 3 பேஜ் மட்டும் எழுதல. அத நாங்க வந்து ஈவினிங் எழுதிக்குவோம். சோ நாங்க வந்து இன்னைக்கு பார்க்குக்கு போலாம். சோ அபிஷியலி நாங்க எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். சூப்பர். சோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கு எங்களுக்கு. மகிழ் குட்டிக்கு இது 3 சப்ஜெக்ட் இல்லாமல் இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஜெம்னு சொல்லிட்டு. ஜெம்ன்றது நத்திங் பட் ஜீனியஸ் இங்கிலீஷ் மென்டர் விச் இஸ் நத்திங் பட் கிராமர். ஸோ இது வந்து பேசிக்காக கிராமர் புக்கு. இப்போ இதுலேயும் லெசன்ஸ் இருக்குது. 3 லெசன் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து மேம் மண்டே தான் கொடுத்து விட்டாங்க. அதனால என்னால் வீக்கெண்டில் இதோட சிலபஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. என்னோட ரஃப் நோட்டில் எழுதி வைக்க முடியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ஜெண்டர் அது பற்றி ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் நவுன் பற்றி நேமிங் வேர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நவுன்ஸு. இது நவுனில் வந்து பர்சன், பிளேஸ், அனிமல், திங்னு செக்ரிகேட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு வேர்ட் சொல்கிறோம், ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பர்சனா இல்லை அது பிளேஸா, அனிமலா, திங்கா அப்படிங்கிறது செக்ரிகேட் பண்ணணும் கிட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து மண்டே எழுத போகிறேன் என்னோட ரஃப் நோட்டில். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் பிரித்து எழுதிட்டேன் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின். அதுக்கப்புறம் அதில் புக்கில் வந்து பிக்சர் கொடுத்து அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வேர்ட்ஸாக எழுதி அதை டிக் பண்ண சொல்கிற மாதிரி நான் வந்து பேட்டர்னை மாற்றிக்கிட்டேன். தென் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புக் காமிச்சிருப்பேன்ல, அதில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை அப்படியே என்னோடய நோட் புக்கில் எழுதிட்டேன். இப்போ இது எல்லாமே மகிழ்குட்டி எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, மேபி இந்த ஹோல் வீக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் பண்ணா கூட போதும். ஓகே. சோ இப்படிதான் நாங்க வந்து ரெகுலரா படிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவை தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பை சொல்லுங்க. பாய் பாபா Bye. பா